பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், வியந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவா இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 7வது அதிகாரம் 6-9. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டையில் ஆகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதிலே அதின்படி சம்பவிப்பதுமில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மோடு சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் சீரியரும் ரேத்சீனும் சேர்ந்து வந்தாங்க. அப்போ இஸ்ரவேல் எல்லாரும் துவண்டு போனார்கள். இதே சூழ்நிலையிலே பல பிரச்சனை நிமித்தம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவின் போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், மனிதர்களுக்கு மத்தியிலே துவண்டு போய் கலங்கி போய் நிற்கிறீங்களா? உங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து நீ கலங்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்குவேன். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. நீங்கள் எதையாவது எப்படி நடந்துருமோன்னு பயப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுறார், அதன்படி சம்பவிப்பதில்லை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை, தர்மியான நாளுக்காக கூட கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபாங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தரும்பா. அப்பா, இப்பொழுதும் அப்பா அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை எந்தெந்த காரியங்களுக்கு பயந்து கலங்கி போயிருக்கிறார்களப்பா, அதன்படி சம்பவிப்பதில்லை. நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் சொல்றீங்களேப்பா. நன்றியப்பா. உடைய பிள்ளைகள் பயந்திருக்கிற காரியத்திலே, வெட்கப்பட்டு போய் நிற்கிற காரியங்களிலே, கலங்கி போய் நிற்கிற காரியங்களே என் தகப்பன் நீங்கள் வெற்றியை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகளோடு துணியாய் இருந்தருள்வீராக. கர்த்தாவே, உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. திரவுக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனம் வல்லமையும் பலன ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.